நம்ம ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு வேத பகுதியை எல்லாரும் எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5, 6, 7. பழைய ஏற்பாட்டின் பக்கம் எண் 765. பழைய ஏற்பாட்டின் பக்கம் எண் 765. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். எல்லாரும் எடுத்தாச்சா? எடுத்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஹல்லேலூயா. இவ்வளோ பேர் இருக்கியே, சத்தமே வரலையே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த வசனங்களை பாருங்க. முதல் வசனத்தில் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்முடைய சுய புத்தியின் மேலே தான் என்ன செஞ்சிடறோம், சாஞ்சிரும். இப்போது ஒன்று நடக்குது, ஒரு விஷயம் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், நம்ம புத்திக்கு எதெல்லாம் எட்டுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே நான் எடுத்த முடிவு சரியானு கேட்போம். அப்படி இல்லையா, அது எல்லாம் முடிவு எடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேன், நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு கேட்போம். ஹல்லேலூயா. இதுதான் வழக்கம், அப்படி தானே? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சாயக்கூடாது. சுய புத்தியில் சாய வேணாம். அநேக நேரம் நம்ம இந்த புத்தி, நம்மளுடைய புத்தியில் நம்ம நினச்சி சரின்னு நினச்சி செய்கிறது தவறாயிருது. தவறுன்னு நினச்சிருக்கிறது அநேக நேரம் கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்குது. அப்போ நமக்கு உண்மையிலே என்ன தெரியறதில்ல, எது சரி எது தவறுன்னு தெரியறதில்ல. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. முழு இருதயத்தோடு யார்கிட்ட நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தர்கிட்ட. நம்ம புத்தியை நம்பினோம்னா போச்சு எல்லாம். என்ன, அதற்கு பதிலாக நம்ம யாரை நம்பியிருக்கணும்? கர்த்தரை நம்பியிருக்கணும். முழு இருதயத்தோட நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. நான் என்னமோ ஸ்பீச் கொடுக்குற மாதிரி எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். எப்படி நம்பிக்கையாக இருக்கணும்? முழு இருதயத்தோடும். சொல்லுங்க, முழு இருதயத்தோடும். அடுத்த வசனத்தில் பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம். உன்னுடைய வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்குது? ஏற்கனவே ஒரு மெசேஜ் கேட்டோம், ஞாபகம் இருக்கா? ஒரு சிலருக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். முழிக்கிறிய. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்முடைய வழி இருக்கும். அப்படி தானே? அப்போ நம்ம நினைப்பு எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்முடைய வழி இருக்கும். நம்மளுடைய வழிகள்லாம் அவரை நினச்சிட்டோன்னா நம்முடைய வழி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்ல வழிகளாக இருக்கும். நம்மளுடைய வழிகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சாலும், எங்கே போனாலும், என்ன பண்ணாலும் யாரை நினச்சிக்கிறணும்? கர்த்தரை நினச்சிக்கிறணும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அநேக நேரம் எல்லா இடமும் எப்படி இருக்குது? தடைகளாக இருக்குது. நம்ம என்னத்தை தோண்டினாலும், நம்ம எதுக்கு விதைக்கிறோமோ அது மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. நம்ம விதைக்காத ஒன்று என்ன செஞ்சிட்ருக்கோம்? அறுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு நோக்கத்துக்காக போனோம்னா அந்த நோக்கம் மட்டும் என்ன செய்யாது? நிறைவேறாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம போகும்போது நம்ம வழிகள் எப்படி இருக்குது? இதை பண்ணால் இப்படி செஞ்சிடும், அப்படி செஞ்சிடும், இப்படி செஞ்சிடும். நம்ம சுய புத்தியில் சாஞ்சு எதுவுமே நமக்கு என்ன செய்கிறது இல்லைன்னா கிடைக்கிறதில்ல. அதுக்கு பதில் அந்த வழிகள் எல்லாம் ஆண்டவரை நினச்சிட்டு போனோன்னா என்ன நடக்குமா? பாதைகள் எல்லாவற்றும் செவ்வையாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. சொல்லுங்க எல்லாரும், நான் என்னைய ஞானின்னு எண்ணலை. உண்மையா சொல்லுங்க, உண்மையாக சொல்கிறீங்களா? ஞானின்னு நம்மளை என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. நம்ம சுய புத்தியை சார்ந்துட்டோம்னாலே நம்ம தான் ஞானி, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னாலே நம்ம அந்த இடத்துல விழுந்துட்டோன்னு அர்த்தம்.
நாம் ஞானின்னு எண்ணாமல் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா இல்லையா? அநேக நேரம் இல்லை. ஏன் தெரியுமா? இது செஞ்சால் இதை ஊழியக்காரர்கள்ட்ட சொல்லக்கூடாது, இதை இவங்க நம்ம சர்ச்சுக்கு வராங்க, அவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கலே. கர்த்தருக்கு பயந்தீங்களா? ஆமென். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணுமே தவிர்த்து தீமையை செஞ்சுட்டு பரிசுத்தவான்களை விட்டு விலகக்கூடாது. புரியுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவேன். தீமையை செய்வதற்காக கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க இன்னொரு தடவை. தீமையை விட்டு விலகுவேன், கர்த்தருக்கு பயப்படுவேன். தீமையை செய்வதற்காக கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, இப்போ இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம்னா, நம்முடைய சுய புத்தியில் நம்ம சாயக்கூடாது. அதற்காக ஜெபிப்போம். அநேக நேரம் நம்ம சுய புத்தியில் சாயிறனால விழுந்து எந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடும் நம்ம கர்த்தரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. சரி, கண்களை மூடி இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலையும் கூட ராஜா சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும்னு நாங்கள் வேதத்தில் இப்பொழுது கூட வாசித்தோம்ப்பா. நாங்கள் அப்பா எங்களுடைய சுய புத்தியில் சாயக்கூடாதுப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை நாங்கள் செஞ்சு அப்பா உங்களுடைய சமூகத்தில் இது சரியாக தவறாக நாங்கள் கேட்குற பிள்ளைகளாக இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எங்களுடைய சுய புத்தினால் நாங்கள் யோசித்து அவைகளில் நாங்கள் செய்யணும்னு முடிவெடுத்து உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய் காணப்படாதவாறு அப்பா உங்களையே நம்பிக்கையாக இருந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதை செய்வதற்காக உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றுங்கப்பா. எல்லாரும் தேவ சமூகத்தில் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், அப்பா என்னுடைய சுய புத்தியின் மேலே நான் சாய மாட்டேன்ப்பா, நான் உங்களையே நம்பிக்கையாக இருப்பேன்ப்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக, நீங்கள் என்னோட பேசின வார்த்தைகளுக்காக, நீங்கள் என்னை கொண்டு செய்யவிருக்கிற அப்பா அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்காக நான் காத்திருக்கணுமே தவிர என்னுடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்து அப்பா என்னுடைய சுய அறிவின் மேலே சாய்ந்து தேவையில்லாத காரியத்தில் நான் ஈடுபடுறதுக்காக நீங்கள் எங்களை அழைக்கலப்பா. இந்த நாள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எத்தனையோ நாட்கள் அப்பா உங்கள் மேலே நம்பிக்கையாக இல்லாமல் அப்பா அந்த போன அந்த தருணங்களுக்காக உண்மை நோக்கி அப்பா நாங்கள் மன வருந்துகிறோம்ப்பா. இந்த வேளையில் அப்பா எங்களுக்குள்ள உங்களையே முழுவதுமாய் சார்ந்திருக்கிற அப்பா அந்த காரியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கொடுங்கப்பா. அப்பா இப்பொழுது கூட உங்களுடைய சமூகத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நீங்கள் வாய்க்கு பண்ணும்படியாக இவர்களுடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் அப்பா உங்களையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுங்கப்பா. தவறான காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அடுத்து என்ன பார்த்தோம்? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம எந்த வழியில் போனாலும் அவரை நினச்சிக்கிறோம். கண்டிப்பாக சரியான வழியில் போனால் ஆண்டவரை நினைப்போம், தவறான வழியில் போனால் நினைக்க மாட்டோம். நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குதோ நம்முடைய வழிகளும் அப்படி தான் இருக்குது. சொல்லுங்கள் பாப்போம். நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்முடைய வழிகளும் இருக்கும். அப்போ அந்த வழிகளில் யாரை நினச்சிக்கணும்? கர்த்தரை நினச்சிட்டோம்னே நம்ம சரியான வழிகளில் போவோம். அவர் அதற்கு ஏற்ற செவ்வையான பாதைகளை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்மளுடைய வழிகள் எல்லாவற்றிலையும் எத்தனையோ நேரம் நம்ம விழுந்திருந்திருக்கலாம், குந்தி நடந்திருக்கலாம், நம்ம நீதிமான்கிற பேரில் பாவியாக வாழ்ந்துருந்துருக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய நினைவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனைகள் எப்படி இருந்துச்சு, நம்முடைய வழிகள் இத்தனை நாட்களாக எப்படி இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்துச்சா?
கர்த்தருக்கு உகந்ததாக இருந்துச்சா? கர்த்தர் நம்மளோட கூட பிரயாணப்படுகிறதா இருந்துச்சா? இந்த வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னுடைய வழிகள் எல்லாம் நான் உங்களை நினச்சிக்கிருவேன்ப்பா. பரிசுத்தமான வழிகளில் நான் நடக்கணும்ப்பா. என்னுடைய பாதைகளில் செவ்வையை உண்டாகலை, எனக்கு தேவையான காரியங்கள் பூர்த்தி ஆகலைன்னு உடைய சமூகத்தில் எத்தனையோ நேரம் முறுமுறுத்தாலும் என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமானதாக இருக்குதான்னு ஒரு நாளும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்காம போயிட்டோம்ப்பா. இந்த வேலையில் கூட ராஜா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலையும் உங்களை நாங்கள் நினைக்கிறவர்களாக இருக்கணும்ப்பா. நாங்கள் செயல்பாடுகள் அப்பா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா உங்களையே நினைத்து நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. பரிசுத்தமானவைகளை, பரிசுத்தத்துக்கு ஏற்றவைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை அப்பா, பரலோகத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் அப்பா நினைவில் வைத்து அப்பா எப்படியாயிலும் அந்த நித்திய ஜீவனை அப்பா சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக எங்களுடைய வழிகள் எல்லாம் உங்களை நினைத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அடுத்து நம்ம எதற்கு ஜெபிக்க போகிறோன்னா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ உன்னை கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டே அந்த வசனத்தை சொல்லுங்கள். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஏன்னா ஞானிகளுடைய ஞானத்தை அவர் என்ன செஞ்சார்? அழித்து. சொல்லுங்கள், இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? கொரிந்தியரில் ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்குது. அந்தபடி அவர் என்ன செஞ்சாரா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ நீங்கள்லாம் ஞானியா பைத்தியமா? சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு சிலர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆட்களை ஞானி மாதிரி பேச வச்சுருக்கார். இப்போ நான்லாம் யார் தான்? பைத்தியம்தான். ஆனால் எல்லாருக்கும் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி தெரியும்? என்ன ஏசுன்னு பைத்தியமாக தெரியுது? பைத்தியம்தான். பைத்தியமாக இருந்தால் தான் இந்த பைத்தியத்துக்குள்ளே இருக்கிற ஞானி வேலை செய்வார். நம்ம ஞானி ஆகிட்டோம்னா அவர் என்ன செஞ்சிருவோம்? டம்மி பீஸ் ஆக்கிடுவோம். நமக்கு அந்த சிந்தை இருக்கணும் எப்போவுமே. நான் பைத்தியம். சொல்லுங்க சொல்லுங்க. பைத்தியக்காரின்னு திட்டுறாங்களா? உண்மையிலேயே நான் பைத்தியம்தான் அப்படி சொல்லிடுங்க. என்ன நம்ம பைத்தியம்? இப்படி பைத்தியமாக இருந்தவர்களை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொண்டார். ஞானியை வெட்கப்படுத்தும்படி உன்னைய பைத்தியமாக தெரிந்து கொண்டா நீ என்ன பண்ணுற? நான் தான் ஞானி, நான் தான் ஞானின்னு பார்க்குறவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்ட? அவன் தான் பைத்தியம், அவன்லாம் பைத்தியம்னு அலைஞ்சிட்ருக்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் அழகாக சொல்லுது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவர்களாக இருந்தோம்னா கர்த்தருக்குள்ளே நம்ம ஞானி. ஆனால் நம்ம உண்மையிலே யார்? பைத்தியம். சொல்லுங்க சொல்லுங்க, பைத்தியம். இப்போ நிறையா நேரம் நம்ம ஞானின்னு நினைக்கிறனால தான் என்ன செஞ்சிடறோன்னா தேவ சமூகத்தில் கூட நம்ம நிற்க முடியாமல் போயிடுது. அதனால் உங்களை பைத்தியம்னு சொல்கிறவங்க, உங்களை யாராவது பைத்தியம்னு சொல்கிறாங்களா? ஆமேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் பைத்தியம், நீலாம் பைத்தியமாயிட்ட, ஆண்டவருக்குள்ளே போய் பைத்தியமாயிட்ட, ஏன் இப்படி பைத்தியமாக சுற்றுற அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லிடணும்? ஆமாம், நான் பைத்தியம்தான். ஆமேன். கரெக்டாக. எனக்கு தெரியாத வெளிப்பாடு கூட யாருக்கு தெரிஞ்சிருக்கு? உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. என்னன்னு தெரில, இந்த வசனம் ரொம்ப தேவைப்படுது எல்லாருக்கும். அதனால இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் உண்மையாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உண்மையிலே ஞானி ஆக்குவார். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஞானி ஆனாலும் நீங்கள் யார் தான்? பைத்தியம்தான். சரி, அதற்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையும் கூட ராஜா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அப்பா இந்த உலகத்தில் உள்ள பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டீங்கப்பா. ஆனாலும் அநேக நேரம் அப்பா நாங்கள் ஞானி ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டாருன்னு எங்களுடைய சுய காரியங்கள்னால அப்பா உங்களுக்கு மகிமை உண்டாக்காத அநேக காரியங்களை நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படக்கூடாதுப்பா. எல்லோரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அப்பா. நான் ஞானின்னு என்னை எண்ணக்கூடாதுப்பா.
எனக்குள்ளே இருக்கிற அப்பா ஞானமான உங்களை, ஞானியான உங்களை நான் அப்பா எந்த காரியத்துக்கும் சார்ந்திருக்கணும்ப்பா. உங்களுக்கு பயப்படுற பயம் எனக்கு வேணும்ப்பா. எந்த ஒரு காரியத்திலையும் அப்பா உங்களுக்கு பயப்படாமல் மற்றவர்கள் என்னை பார்க்கலன்னு சொல்லி அப்பா உமக்கு விரோதமான அநேக பாவங்களை அப்பா, பாவத்துக்கு மேலே பாவமும் அநீதிக்கு மேலே அநீதியும் அக்கிரமத்துக்கு மேலே அக்கிரமும் செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படக்கூடாதுப்பா. அப்பா நீங்கள் கடைசி நாளில் வரும்போது தகப்பனை நல்லவைகளை எடுத்துட்டு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை ஆகாதவைகளை வெளியே எரிந்து போடுவார்கள்னு சொன்னபோது அப்பா தகப்பனே அதில் காணப்படுகிற நீதிமான்களாய் நல்லவர்களாய் நாங்கள் காணப்படணுமே தவிர அப்பா உம்முடைய பார்வையில் நாங்கள் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் நீங்கள் சொல்லுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படக்கூடாதுப்பா. உங்களுடைய பார்வையில் அப்பா எத்தனையோ நாட்கள் நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் அழைப்பு பெற்றவர்களாய் இருந்தாலும் நாங்கள் அநேக நேரம் அப்பா உங்களுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் தீமையை விட்டு விலகாமல் இருக்கிறோமே தகப்பனே. அப்பா இந்த காரியங்கள் எங்களுடைய அப்பா இருதயத்திலிருந்து வெளியே அப்பா வெளியேறும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு பயப்படுற பயம் எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே காணப்படணும்ப்பா. தீமையை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படணும்ப்பா. நீங்கள் அப்படியே செய்யுங்க. எங்களுடைய சபையாரை நாங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த சபை அப்பா நீங்கள் கடைசி நாளில் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக அப்பா ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்தை அடையும்படியாய் அப்பா தீமையை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் அப்பா யோபுவை போல பொல்லாப்பை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுப்போம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம்ப்பா. அந்த வேலையிலையும் கூட ஒரு சில விண்ணப்பங்களை கொடுத்து அதற்காக நீங்கள் ஜெபிக்க வைத்ததற்காக நன்றி தகப்பனே. இன்றைய நாளில் அப்பா நாங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே அறிந்து கொண்டு இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கிரியைகளில் ஒவ்வொன்றிலையும் அப்பா வெளிப்படும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதித்து நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.